ஹலோ ஸ்பாட்டன்ஸ். ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு 3 வகையான போட்டு போகுது. நம்ம ஊரில் தூத்துக்குடி, தரவிக்குளம். ஃபர்ஸ்ட் சின்ன போட்டை பொறுத்த வரைக்குமே லென்த்து 40 அடியிலேருந்து 50 அடி வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த போட்டோட அடி. அடுத்து நாள், கடலில் நம்ம தங்குற நாட்கள் வந்து கரெக்டாக 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும். அதோட ஒன்று இம்பார்ட்டண்டான ஒன்று வலை. நம்ம மீன் பிடிக்க யூஸ் பண்ணுற வலை வந்து கரெக்டாக ஒரு 5 டன்லேருந்து 6 டன் வரைக்கும். இது சின்ன போட்டுக்கு. இதே மீடியம் போட்டுனா லென்த்து 60 அடியிலேருந்து 70 அடி வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி 10 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் இருக்கும். வலை கரெக்டாக 7 டன்லேருந்து 10 டன் வரைக்கும் இருக்கும். 10 டன் வரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் ட்ரையல் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு. இதுக்கப்புறம் தான் பெரிய போட்டை பொறுத்த வரைக்கும் அடி 70 அடி டு 80 அடி. பார்க்க ஒரு கப்பல் மாதிரி தான் இருக்கும், மினி கப்பல் மாதிரி. அதேமாதிரி 20 நாள்லேருந்து 40 நாள், 40 சில டைம் 45 நாள் கூட ஆகலாம். அடுத்து வலை 10 டன்லேருந்து கரெக்டாக 15 டன்னு. இப்போ அடுத்தடுத்து கூட தான் செய்வதை தவிர குறையாது. 15 டன்னு, இது கொஞ்சம் கூட தான். இப்போ இதில் நம்ம சின்ன போட்டு இப்போ கடலுக்கு வந்துடுறோம். இப்போ நம்ம எந்த ஒரு கடலுக்கு போயிட்டுருக்கோம்னா கன்னியாகுமரி கடல். ஏன் இங்கே வந்துருக்கோம்னா நமக்கு நாள் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதோட போட் ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க. அதனால் லாஸ்ட் 5 நாள் இங்கேயே வந்துட்டு முடிவு பண்ணிட்டோம். அப்படி போகும்போது நமக்கு ஒரு சின்ன வேலையாக இருக்குது, ஒரு எமர்ஜென்சி. நம்ம இன்ஜினில் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால் பக்கத்தில் இருக்க ஏதாட்டும் ஒரு ஊரில் பிடிக்கலாம் பார்த்தா கரெக்டாக கன்னியாகுமரியே பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் அப்படியே போட்டை திருப்பிட்டு கன்னியாகுமரி பார்த்து போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் கடலை பார்த்துட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய் சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது நமக்கு சாப்பாடு மீன் இருக்காது. நம்ம கரையிலேருந்து வரும்போது கறி அந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம். அது போக நமக்கு இந்த மாதிரி முட்டை தான். போய் பொட்டையை கொண்டுட்டாங்க. முட்டை தான் இருந்துச்சு. சின்ன சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக கரையை பிடிக்கிறதுக்கு. ஃபைனலி கன்னியாகுமரி வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வராத இடம்னால கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெளியூரில் பிடிக்கும்போது நம்மளால் அந்த ஊருக்கோ அந்த ஊரில் போட்டுக்கு அந்த ஊரில் யாரை காட்டும் வீட்டில் யாருக்குமே பாதிப்பு இல்லாத மாதிரி போனோமா, நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம பாட்டாக திரும்பி வந்துடணும். வேறு ஏதாட்டும் நம்ம பிரச்சனை வச்சுக்கிட்டோன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு.
அவ்வளோதான், பேசவே போயிட்டு பேசவே வந்துட வேண்டியதான். இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்மளை கோஸ்ட் கார்டு பிடிச்சி கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டு விசாரித்து நம்ம எங்கே இருந்திருக்கோம், நமக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்தோம் எல்லாமே கேட்டாங்க. பதில் சொன்னது அப்போ தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம எந்த ஊரில் பிடிச்சிருக்கோமோ அந்த ஊரை நம்ம பார்க்காத இடமா இருந்துச்சுன்னா வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் அதுவும் நம்ம அவங்க சொல்கிற டைமுக்குலாம் நம்ம வந்துடணும். நாங்கள் அப்படி தான் போட்டை பிடிச்சிட்டு வெளியே கடைக்கு தான் போய்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வேலை முடிச்சிட்டாங்க.
அவ்வளோதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சிட்டு, ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ தான் நம்ம கடலுக்கே கிளம்புறோம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கரையை வேறு வாய்ப்பு கம்மி தான். ஃபைனலி வேலையை முடிச்சுட்டு நம்ம திரும்ப கடலுக்கு வண்டியாச்சு. இனிமேல் வர நாட்கள் நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அது போக நமக்கு டவர் கிடைக்காது, நமக்கு ஃபோன் டவர் கிடைக்காது. அதனால் நம்ம ஃபோனால் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக நம்ம ஒர்க் தான். கடலுக்கும் வந்துட்டாலே ஃபுல்லாக ஒர்க் மட்டும் தானே. அதோடு சேர்த்து அப்படியே இயற்கையோடு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஜாலி நினச்சா ஜாலி தான், கஷ்டம் நினச்சா கஷ்டம்தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபன் ட்ரிப். நிறைய பேருக்கு இப்படி வாய்ப்பெலாம் கிடைக்காது. அப்படி இயற்கையோட ஃபீல் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா இதெல்லாம் சொன்னால் புரியாது. அப்படியே நைட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா நமக்கு சாப்பாடு எக்கு ஒரே முட்டையை போட்டே கொள்வாங்க. இந்த மாதிரி கரையிருந்து கடலுக்கு நம்ம வரும்போது நாள் வலை வைக்கிற வரைக்குமே நமக்கு முட்டை தான். முட்டை இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி தான் போகும். நம்ம நாள் வலை வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு மீனை பிடிப்போம். மீனை பிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பாடு. அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அது வரைக்கும்